வாரம் மட்டன் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இந்த வாரமாவது எனக்கு புடிச்ச மாரி வாங்கி தாங்கன்னு சொல்லி மீன் மார்க்கெட் தான் கூட்டு போ சொன்னேன். அங்க போயிட்டு நண்டு, இறால்லாம் பார்த்தோம். நண்டெல்லாம் பெருசா எதுவும் பிடிக்கல எனக்கு. இறால் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய இறாலா இருந்துச்சு. ஆனா ரேட் தான் அநியாயம். சரி பரவால்ல ஒரு 1/2 கிலோவாவது வாங்கி தாங்கன்னு சொல்லி 1/2 கிலோ வாங்கிட்டு, அது கூட கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம எதுனாலும் சாப்பிட்டுருவோம். பிள்ளைங்களுக்கு சூப் தான் மெயினா சாப்பிடுவாங்களா, அதனால வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்காகவே மட்டன் எடுத்துடுறது. இந்த இறால் வாங்கல என்ன கொடுமைன்னா, வாங்குறது 1/2 கிலோ. அதுல 1/4 கிலோ தோலே போயிருது. வெறும் 1/4 கிலோ இறால் தான் பேலன்ஸ் இருக்குது. 1 கிலோ வாங்குனாலே 1/2 கிலோ தான் வரும் போல. என்ன இருந்தாலும் பரவால்ல. நம்ம வாய் அடங்குமா? வாய் மட்டும் எப்பவுமே அடங்காது. அப்புறம் வாங்கிட்டு வந்த இறால அப்படியே கழுவி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். மேல வந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா, உள்ள இருந்து நரம்பு மாரி ஒண்ணு வரும். அத மட்டும் எடுத்துட்டு கிளீன் பண்ணனா அவ்வளோதான் இறால் கிளீன் பண்றது. பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். அந்த இறால் தொக்கு கடாய்ல எண்ணெய் ஊத்திட்டு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கமால பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, எடுத்து வச்சுக்க பிரான்ஸையும் ஆட் பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது கொஞ்சம் வேகறதுக்கு. கடைசியா உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகு, சீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சு ஊத்தியிருக்கேன். அப்படி இல்லன்னா வெறும் மிளகு, சீரகம் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்.